ரதியா காடுப்படியில் அக்கா கம்பு களி செய்ய போகிறேன். இது வந்து 4 டேஸ் ஆச்சு. ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங்கே நல்லா கழுவிட்டு மறுபடியும் புது தண்ணி மாற்றி நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா எடுக்கும்போது தண்ணியை அப்படி வடிகட்டிட்டு நம்ம என்ன டிஷ் வேணால் செஞ்சுக்கலாம். நல்லா ஊறி இருக்கும். இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுரும். இதில் போட்டேன் அக்கா. இது கல் மண் இல்லாமல் தான் நம்மளுக்கு கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா. இது நல்லா ரொம்ப நைஸாக வேணாம், கொஞ்சம் குறகுறப்பாக சுற்றிக்கலாம். சுற்றிட்டு வந்துட்டேன். ஊர்லலாம் கம்பு இடிப்பாங்க, அதே மாதிரி தான் நம்ம இப்போ 1-2 சுற்றிருக்கிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஏதாவது ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்தால் பரவாயில்ல. அக்கா தான் சின்னதாக ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த கம்பு எல்லாம் வடித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட அக்கா அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட போகிறேன். இது வந்து அக்கா அதிரசத்துக்காக அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாவு. அதான் நரன்னு இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல. இது இடித்த மாவு மாதிரி உடனே 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி ஃப்ரிட்ஜில் அக்கா ஸ்டோர் பண்ணது. அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஸ்வீட்டாக செய்ய போகிறோம், அதனால் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிறேன் அக்கா. இப்போ இதுக்கு இது 200 ml பிடிக்கிற வாட்ரு கிளாஸு. அதனால் இப்போது ஒரு ஆஃப் ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த கம்பு வேகணும், அவ்வளோதான். நல்லா கரைச்சிட்டா அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது கையை போட்டும் கரைச்சிக்கலாம், கரண்டியை போட்டும் கரைச்சிக்கலாம். இந்த 200 ml வாட்டரில் அக்கா கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிடுவோம். ஏன்னா நம்ம கம்பு வந்து நல்லா வேகணும். வெந்தால் தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் இந்த கம்பு களி. இப்போ நம்ம அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சாச்சு. அக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம கொஞ்சம் கை எடுக்காமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டு இருக்கணும். வாட்டர் இந்த அளவு போதும். 200 ml ஊற்றிருக்கிறேன். அந்த கம்பு வந்து 100 கிராம் கம்பு ஊற வச்சது அப்படி இருந்தது. நிறைய கம்பு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அக்கா வந்து 1 கப்பு எடுத்துகிட்டு வந்தேன், அவ்வளோதான். அது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறுங்கப்பா, ஏன்னா டக்குன்னு அடிபிடிக்கும். கம்புங்கிறதுனால டக்குன்னு அடிபிடிக்கும். அக்கா எதுக்கு இந்த 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் பாட்டி ஊர்லலாம் வெறும் பச்சரிசி மாவு பதநீர் ஊற்றி, அதுக்கு பேர் பதனி கஞ்சி, பதனி களின்னு சொல்லி, களி கிடையாது கஞ்சி சொல்லுவாங்க. ஆனால் களி மாதிரி இருக்கும், அப்படி செய்வாங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஏலக்காய் முந்திரி எதுவுமே போட மாட்டாங்கப்பா, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பதனியில் பண்ணுறது. அதனால் இது கூட நான் அக்கா எப்போவுமே சோளக்களி கம்பு களி கூட ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போடுவேன். இதில் நம்ம கவுனி அரிசியில் மாவு செஞ்சு வச்சுட்டு அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப 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 டேஸ்டி, ஹெல்த்தி நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கெட்டி கொடுத்துட்டே வரும். கையெடுக்காமல் கொஞ்சம் கிளறிக்கணும். இப்போ பாருங்கள், கட்டி பட்ட மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம கிளற இது நல்லா மசிஞ்சு சரியாயிடும். இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு மாவு. எந்த பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து அக்கா ஒரு அரை கப்பு நாட்டு சக்கரை போடுறேன். நீங்கள் வெல்லம் தூள் பண்ணி வச்சுட்டு போடுங்க. அக்கா அச்சு வெல்லம் தூள் பண்ணி வச்சுருப்பேன். இன்றைக்கி நாட்டு சக்கரை போடுறேன். இது ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சமாக தேங்காய் தூள். நீங்கள் ஏலக்காய் நாட்டு சக்கரை போடுங்க, வெல்லம் போடுங்க. தயவுசெய்து ஒயிட் சுகர் மட்டும் போட வேணாம். இது நல்லா அப்படி கிளறி கொடுக்கும் பாருங்கள். அந்த நாட்டு சக்கரை, அந்த தேங்காய், ஏலக்காய், கம்பு வாசனை கம கம கமன்னு இருக்கு. களி மாதிரி எவ்வளோ திக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்கு வந்து நீங்கள் சுகர் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இது ஸ்வீட்டுக்கு, ஏன்னா அக்கா வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கிறேன். ஏன் கம்மியாக போட்டிருக்கேன்னா, சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப 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 நார் சத்து, ரொம்ப நல்லது. வயிறு வேறு ஃபில்லிங்காக ஈவினிங் நம்ம காஃபி டீக்கு பதிலாக அக்கா அந்த களி ஒவ்வொரு கப்பு கொடுத்துருவேன். அதனால் நான் களி அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள், தெரியுதா? பார்த்தீங்களா, குக்கரில் ஒட்டவே இல்லை பாருங்கள், அப்படியே அல்வா மாதிரி வரும். அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அக்கா. இப்போ வந்து நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லா பவுலில் வச்சு கொடுங்க. அவ்வளோதான். சுட சுட சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். 6 நாளும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு அல்வான்னு சொல்லி கொடுத்துருங்க. கம்பு அல்வா தான் இது. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அப்படியே ஒட்டவே ஒட்டாதுப்பா, அப்படியே உள்ள நாக்குள்ளே அப்படியே கரைஞ்சி போயிடும். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது சுகர் பேஷண்ட்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 ஹெல்த்தி, ரொம்ப நல்லது. நார் சத்து இருக்குது. வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு பசி எடுக்காது. காஃபி டீக்கு பதிலாக காஃபி டீக்கு வெறும் காஃபி டீயும் கொடுக்க முடியல, வேறு ஏதாவது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இதை ஒரு நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சோளக்களி, கம்பு களி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க, ரொம்ப 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 ஹெல்த்தி. நம்மளுக்கு நார் சத்தெல்லாம் நிறையா கிடச்சி, சுகர் பேஷண்ட்டுக்குலாம் ரொம்ப நல்லது. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ.